ஹலோ எல்லாருக்கும் வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி வீடியோவில் ஃபாதர்ஸ் டேக்கான ரொம்ப சிம்பிள் அண்ட் யூனிக்கான ஒரு க்ரீட்டிங் கார்டு தான் பண்ண போகிறோம். ஃபர்ஸ்ட் இதுக்காக ஒரு A4 சைஸ் பேப்பர் எடுத்திருக்கேன். அது இந்த மாதிரி ரெண்டாக ஃபோல்ட் பண்ணிக்கலாம். ஃபோல்ட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி க்ரீஸ் பண்ணிவிட்டு அதை ஓப்பன் பண்ணிவிடுங்க. இப்போது இதோட இந்த சைட்லேருந்து கரெக்டாக அந்த சென்டர் லைன் வரைக்கும் ஃபோல்ட் பண்ணிக்க போகிறோம். அதே மாதிரி இந்த பக்கமும் அந்த சென்டர் லைன் வரைக்கும் ஃபோல்ட் பண்ணிக்கலாம். இப்போ இதை அப்படியே திருப்பிடலாம். இப்போ இந்த சைடில் இந்த மாதிரி கொஞ்சமாக ஃபோல்ட் பண்ணிக்க போகிறோம். மெஷர்மெண்ட்ஸ்லாம் இல்லை, ரொம்ப ரேண்டமாக தான் ஃபோல்ட் பண்ணுறோம். 1 சென்டிமீட்டர் இல்லை 1.5 சென்டிமீட்டர் அளவுக்கு வச்சுக்கலாம். அந்த அளவுக்கு இப்படி ஃபோல்ட் பண்ணிக்கலாம். இப்போ திரும்ப இதை திருப்பி வச்சிடலாம். இப்போது இந்த சைட்லேருந்து இப்படி ஃபோல்ட் பண்ணிக்க போகிறோம் க்ராஸாக. திரும்ப நான் உங்களுக்கு காமிக்கிறேன். ஸோ இப்படி இருக்கும் இல்லையா, இதை இந்த மாதிரி இப்படி ஃபோல்ட் பண்ணிக்க போகிறோம். கரெக்டாக இதுவும் அந்த சென்டர் லைன் வரைக்கும் டச் ஆகணும். இப்போ அதே மாதிரி இந்த பக்கம் இருக்கிறதையும் இதே மாதிரி ஃபோல்ட் பண்ணிக்கலாம். ரெண்டும் சேமாக இருக்கணும், ஒரே மாதிரி. ஓகேவா? இப்போ இந்த சைடில் ஃபோல்ட் பண்ணியாச்சு. இப்போ இதை அப்படியே இப்படி திருப்பிடலாம். இப்போ மேலே எப்படி இருக்கும், இப்போ இந்த சைட்லேயும் இப்படி கிராஸாக ஃபோல்ட் பண்ணிக்க போகிறோம். அதே மாதிரி இந்த பக்கமும். இப்போ இதை அப்படியே இப்படி மடித்து மேலே வந்து நம்மளுக்கு இந்த மாதிரி ஓப்பனிங் மாதிரி இதில் இருக்குது இல்லையா, இதுக்குள்ளே இப்படி இன்செர்ட் பண்ணி வச்சுக்க போகிறோம். நல்லா இதை இங்கே க்ரீஸ் பண்ணிடலாம். இப்போ பார்க்கும்போது நம்மளுக்கு வந்து இது ஒரு ஷர்ட் மாதிரி ரெடி ஆகிடுச்சு இல்லையா. இப்போ இன்னொரு பேப்பர் எடுத்துக்கலாம். இதில் நம்ம வந்து டையும் அதுக்கப்புறம் பாக்கெட்டும் ட்ரா பண்ணி கட் பண்ணி எடுத்துக்க போகிறோம். இந்த பேட்டர்ன் பேப்பர் நம்ம நேற்று பண்ணது தான். நீங்கள் வந்து பேட்டர்ன் பேப்பர் பண்ண முடியல அப்படின்னா நீங்கள் வந்து பிளைன் பேப்பரே உங்களுக்கு என்ன கலர் காம்பினேஷன் நல்லாயிருக்கும்னு தோணுதோ அந்த கலரில் நீங்கள் எடுத்துக்கலாம். நேற்று நம்ம நிறைய பேட்டர்ன் பேப்பர் பண்ணியிருந்தோம். ஸோ அந்த பேட்டர்ன் பேப்பரில் கூட நீங்கள் ஷர்ட் வந்து ரெடி பண்ணிக்கலாம். ஒரு செக்குடு ஷர்ட் மாதிரி பேட்டர்ன் வேணும் அப்படின்னா ஸோ அந்த மாதிரி நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அவ்வளோதான். இந்த மாதிரி டையும் பாக்கெட்டும் நம்ம ட்ரா பண்ணியாச்சு. இப்போ இதை அப்படியே நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ இந்த டைல க்ளூ அப்ளை பண்ணி பேஸ்ட் பண்ண போகிறோம். வெறும் மேலே மட்டும் க்ளூ அப்ளை பண்ணால் போதும். இப்போ இதை அப்படியே இந்த காலருக்கு உள்ளே எப்படி வர மாதிரி ஒட்டிடலாம். இப்போ நெக்ஸ்ட்டு பாக்கெட், இதுலேயும் வந்து க்ளூ அப்ளை பண்ணிக்கலாம். மேலே க்ளூ அப்ளை பண்ண வேணாம், இந்த 3 சைடில் மட்டும் அப்ளை பண்ணிக்கலாம். இதை அப்படியே கரெக்டாக இந்த இடத்துல ஒட்டிடலாம். இப்போ நெக்ஸ்ட் ஒரு ஒயிட் பேப்பர் எடுத்திருக்கேன். இப்போ இதை அப்படியே ஓப்பன் பண்ணிடலாம். இப்போ இதில் க்ளூ அப்ளை பண்ணிக்கலாம். இதை இந்த இடத்துல எப்படி ஒட்டிடலாம். அப்போ நம்ம இதில் வந்து நம்மளோட மெசேஜஸ், ஃபாதர்ஸ் டேக்கான மெசேஜ், அதுக்கப்புறமா விஷஸ்லாம் எழுதலாம் இல்லையா. உங்களுக்கு என்ன வேணுமோ அந்த மாதிரி எழுதிக்கோங்க. டெக்கரேட் கூட பண்ணிக்கலாம். நான் வந்து ஃபர்ஸ்ட் இதுக்கு வந்து ஒரு பார்டர் மாதிரி கொடுத்துக்கிறேன். இப்போ இதில் நம்மளுடைய விஷஸ் வந்து எழுதிடலாம்.
ஏற்கனவே சொன்ன மாதிரி உங்களுக்கு எந்த மாதிரி எழுதணும்னு நினைக்கிறீங்களோ நீங்கள் அந்த மாதிரி எழுதிக்கலாம். இதே தான் எழுதணும் அப்படின்னு அவசியம் இல்லை. எழுதினதுக்கு அப்புறமா நான் இதில் அங்கங்கே இந்த மாதிரி ஹார்டின்ஸ் ட்ரா பண்ணிக்கிறேன். இப்போ திரும்ப இதை அப்படியே இந்த மாதிரி க்ளோஸ் பண்ணி இந்த காலருக்குள்ளே இன்செர்ட் பண்ணி வச்சிடலாம். இப்போ ஃபைனலாக இந்த ஷர்ட்டில் ஒரு பட்டன் மாதிரி இருக்கிறதுக்காக சும்மா ரவுண்ட் வரைஞ்சி அதுக்குள்ளே 4 டாட்ஸ் வச்சுக்கிறேன். அப்போ நம்மளுக்கு பட்டன் மாதிரி இருக்கும் இல்லையா கொஞ்சம். அப்புறம் ஃபைனலாக ஒரு குட்டி ஹார்ட் கட் பண்ணி எடுத்து அது இந்த பேக்கெட்குள்ளே இன்செர்ட் பண்ணிக்கிறேன். ஸோ அதில் கூட ஏதாவது நம்ம சின்னதாக எழுதிக்கலாம். அவ்வளோதான், நம்மளுடைய யூனிக்கான ஷர்ட் கிரீட்டிங் கார்டு வந்து ரெடி ஆகிடுச்சு. ஸோ ரொம்ப குயிக்காக பண்ணிடலாம். அதே மாதிரி வித்தியாசமாகவும் இருக்கும். ஸோ இந்த ஃபாதர்ஸ் டேக்கு இதை கண்டிப்பாக செஞ்சு உங்கள் அப்பாவுக்கு கொடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோம் நான் நம்புகிறேன். இன்னொரு சூப்பரான வீடியோவில் மீட் பண்ணலாம். பாய்.